சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நாளைக்கு கிறிஸ்மஸ். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். என்னடா நம்மெல்லாம் யார் கிறிஸ்டின் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயம் கூட எல்லாத்துக்கும் போய் சேரும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சூப்பராக இன்றைக்கி ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உலக நன்மைக்காகவும் ஜெபிப்பாங்க பாருங்கள். நம்மெல்லாம் இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வேதங்கள்லாம் அப்போவே இருந்திருக்கு, இப்போ கூட இருக்குது. எல்லா வேதங்கள்லேயும் உலக நன்மைக்காகவும் சேர்ந்து தான், எல்லா நன்மைகளுக்கும் சேர்ந்து தான் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு அது அதிகமாக தெரியறதில்ல, சரிங்களா? ஆனால் கிறிஸ்டின்ஸ் பாருங்கள், உண்மையிலேயே அவங்க உலக நன்மைக்காகலாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. மழை வரலைன்னா பிரார்த்தனை பண்ணுவாங்க. யாருக்காவது ஏதாவது ஒன்று வேணும்னா அதை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியாகணுன்னா அதை நினச்சி பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லைல்ல. நம்ம அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் யார் செஞ்சால் என்ன, நாம் அது நல்லதாக இருந்துச்சுன்னா கற்றுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளும் நம்மளுக்கு அதில் நம்ம தேடுற பல வழிகளில் அதுவும் ஒரு வழியாக தெரியும், சரிங்களா? அதனால் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால தான் சொன்னேன். நம்ம சாயப்பா மட்டும் இல்லாமல் ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தையும் சேர்த்து வாங்குவோம். என் தங்கச்சி சொல்லுவான், என் தங்கச்சி அவன் ஏசப்பாவை கும்பிடுவான், நான் சாயப்பாவை கும்பிடுவேன். நான் சொல்லுவேன், ஏசப்பா சாயப்பா எல்லாரும் ஒரே அப்பா தான் அப்படின்னு சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான். அவரும் அன்புமயமானவர், இவரும் அன்புமயமானவர். அவரும் உயிரினங்கள் கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் பாசம் வச்சிட்ருப்பார், இவங்களும் அதே மாதிரி தான் பாசம் வச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது, சரிங்களா? இப்படி ஒரு கிறிஸ்மஸ் நாளில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாரும் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஏழ்மையில் இருந்தாலும் அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நீட்டாக இருப்பாங்க, செமையாக நீட்னஸ் இருக்கும். அது என்ன தான் ட்ரெஸ் பட்டு சேலை கட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு நீட்னஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு உடை, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாமே அவங்களதில் இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? ஆனால் நம்ம இதெல்லாம் அப்படி இல்லை. நம்ம சோகமே மயமாக, என்ன கூட அப்படி தான் இருப்பேன் நான். கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டோன்னா ரொம்ப எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இருக்காது எனக்கு, அந்த மாதிரி ஆயிடுவேன் நான். இப்போ கொஞ்ச நாளாக அப்படித்தான் இருக்குன்னா, ஆடம்பரமாக அது இதுன்னெலாம் பண்ணிக்கணும்லாம் என்றைக்குமே நினைக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எல்லோரும் திட்டுவாங்க, நீ வேஸ்ட்டு, நீ கோயம்புத்தூரில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கணுன்றதான் என்னோட ஒரு கருத்து. அது மாதிரி நான் என்ன கோயம்புத்தூரில் இருந்தாலும் நான் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துப்பேன். அங்கே இருக்கும்போதெல்லாம் சுடிதார் அந்த மாதிரிலாம் போட்டேன். எங்கள் மாமா கூட சுடிதார் போடுறதுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் தான். ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் அப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் சுடிதாரே கிடையாது. எல்லா பிள்ளைங்களும் பாவாடை தாவணி தான் இந்த ஊரில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் யூனிஃபார்ம்லாம் சுடிதார் வந்துருச்சுல்ல, அது மாதிரி அது. ஆனால் எனக்கு அது ஒப்புமை இல்லாமல் போயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நான் சுடிதார்லாம் போடுறதில்ல, நைட்டி கூட போட மாட்டேன். சேலை தான் எங்கள் இதில் எல்லாருமே சேலை தான் கட்டுவோம். இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி நைட்டி சுடிதாரெல்லாம் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோடய செட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேலை தான் வீட்டில் கட்டுவோம், யாரும் நைட்டியே போட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கம் எங்கள் இதில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஆசையாக இருக்கும், நம்மளும் பணக்காரங்களாகணும், நம்மக்கிட்டேயும் காசு நிறையா இருக்கணும், நம்மளும் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், வேணுங்கிறத வாங்கணும், அதுக்கப்புறம் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நகை வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், அது மாதிரிலாம் ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு மனுஷன்னா ஆசை இருக்கிறதெல்லாம் உண்மை தான். எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா அனுபவிச்சிடணும், ஓகேவா? ஆனால் எப்படி அனுபவிக்கணும்னா, நம்ம என்றைக்கும் நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்கணும் நம்ம அனுபவிக்கிறது, சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பணக்காரராக ஆகணும்னு விருப்பப்படுறோம். பணக்காரங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? எங்கள் ஓனர் கூட அப்படி தான் இருப்பார். அவங்க பார்த்திங்கன்னா வாட்ச் கடை வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஹெச்எம்டி வாட்ச் ஷோரூம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாட்ஜ் வச்சுருந்தாங்க. அப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடி கிளாஸை துடைச்சிக்கிட்டே இருப்பார். இதை துடைப்பார், அதை துடைப்பார். சிம்பிளான ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. அப்புறம் அவங்க லாட்ஜ் வச்சுருந்தாங்க. அந்த லாட்ஜில் ஓனரே அவங்க தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லாட்ஜ் பாய் வச்சுருப்பாங்க, அவங்கள மாதிரி தான் இருப்பார். அவர் அப்படி தான் இருப்பார். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருப்பார். சரிங்களா? ஆனால் வந்து அப்படி இருக்கணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அனுபவிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறோம் சொல்லுங்கள்? கொஞ்ச நாள் தானே வாழப் போகிறோம். கொஞ்ச நாள் அப்படின்றது எத்தனை நாள்? யாருக்குமே தெரியாது. அந்த கொஞ்ச நாள்ன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு செகண்டாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு வருஷமாக இருக்கலாம். அது எப்போ வேணாலும் இருக்கலாம். 100 நொடியிலிருந்து 100 நொடிக்கு மேலே 100 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். யாருக்கு கடவுள் எப்போ மரணன்றது வச்சுருக்காருன்னு தெரியாது. அதனால் நம்ம வந்து பணக்காரங்களாக வாழணும்னு முயற்சிக்க வேண்டாம். எல்லாருனாலையும் பணக்காரங்களாக ஆக முடியாது. ஆனால் பணக்காரங்களாக வாழலாம்ல. பணக்கார தன்மையில் வாழலாம்ல. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்கள ஜாலியாக கூட்டிகிட்டு போகலாம் எல்லா பக்கமும். பணக்காரங்க என்னென்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லா பக்கமும் ஃபேமிலியை வந்து எல்லா பக்கமும் கூட்டிகிட்டு போகணும். வருஷத்துக்கு ஒருக்கா டூர் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் வந்து அப்பப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். குழந்தைங்களோட போய் கோயிலில் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்து தேங்காய் பழம் உடச்சி கடலப்பொரி வாங்கி சாப்பிட்ற அனுபவம்லாம் எவ்வளோ சூப்பரான அனுபவம். இன்றைக்கி ஒரு நினைவாக இருக்குதுல்ல அது. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்பா கூட போனதெல்லாம் எனக்கு ஒரு நினைவாக இருக்குது. இவர் தான் சாமியை கும்பிட மாட்டார், நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் அத்தை கூட்டிகிட்டு போவாங்க எல்லாத்துக்கும். அப்படி ஒரு இதாக இருக்குது. நம்ம வந்து பணக்காரங்களாக வாழணும்னு ஆசைப்பட வேண்டாம். பணக்கார தன்மையில் வேணால் இருக்கலாம். சரிங்களா? அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணுங்க. ஆடம்பரம் வேண்டாம். சிம்பிளாக இருங்க. ஆனால் நீட்டாக இருங்க. பார்த்தாவே அப்படியே அவங்களுக்கு தோணும், இவங்களாம் நிறையா பணம் வச்சுருக்காங்க அப்படின்ற மைண்டில் வர்ற மாதிரி நம்ம இருக்கணும் எல்லாருமே. அப்படி ஒரு லுக்கை கொடுத்துட்டோம்னாவே பரவாயில்ல. 2வது, நம்ம சம்பாதிக்கிற காசில் பொண்டாட்டி பிள்ளைகளையும் நல்லா வச்சுக்கணும். 4 பேத்துக்கு உதவியும் செய்கிறவங்களா இருக்கணும். அதுதான் ஒரு சூப்பரான வாழ்க்கை. நிறையா பேர் அந்த மாதிரி தான் பணக்கார தன்மையோடு வாழ்கிறாங்க. சரிங்களா? அந்த வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குது. கோயிலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. 4 பேத்துக்கு செய்யணுன்னா செய்கிறாங்க. சினிமாவுக்கு போகிறாங்க. அப்புறம் டூர் போகிறாங்க. அம்மா அப்பாவை, பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாத்தையும் சேர்ந்து கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அவங்கெல்லாம் வந்து பணக்கார தன்மையில் நம்மெல்லாம் வாழ பழகிக்கலாம். பணக்காரர் ஆக வைக்கிறது நம்ம அப்பாவோட வேலை. ஆனால் பணக்கார தன்மையில் வாழ்கிறது நம்மளோட வேலை. ஏன்னா நாமளும் நல்லா இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே சாயப்பா நம்மளை ஜெயிக்க வைப்பார். என்றைக்கும் பணக்கார தன்மையாக, மிடுக்காக, கம்பீரமாக, தோலை உயர்த்திக்கிட்டு நல்லா நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வையோட கம்பீரமாக நடப்போடுங்க. உங்கள் பின்னாடி எல்லாமே ஓடி வரும். உங்களை விட்டு எல்லாமே ஓடிடும். வர வேண்டியது வரும், போக வேண்டியது போயிடும். சரியா? அதனால் என்றைக்குமே நம்ம நல்லா தாங்க இருப்போம். அவ்வளோ ஒரு அருமையான தங்கமான மனசு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டிய நிலை வந்துருச்சு. நம்ம என்றைக்குமே பணக்கார தன்மையோடு வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு அந்த பணக்காரர்களாக இல்லாமல் பணக்கார வாழ்க்கையை வாழ கற்றுக்கலாம். சரிங்களா? அதுதான் நம்ம வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக வச்சு நம்மளையும் நல்லா வழிப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அந்த பணக்கார வாழ்க்கை. எல்லாருமே அந்த வாழ்க்கை பார்த்து ஆசைப்படுவாங்க, ஏக்கப்படுவாங்க. அப்படி ஒரு தன்மையை நம்மளும் அந்த பணக்கார வாழ்க்கையை நம்மளை பார்த்து ஏக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வெளியாளுகளுக்கு அவ்வளோவா தெரியாது. உள்ளாளுகளுக்கு வெளியாளுங்கன்னா
ரோட்டில் போகிறவங்க வரவங்கள அவங்களுக்கு சொல்கிறேன். உள்ள ஆளுங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது. என்ன அது ஒரு நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வை. அது அப்படி ஒரு கெத்தாக போகிறது. அது வந்து தன்னம்பிக்கை. சரியா? அது வந்து திமிரு கிடையாது, தன்னம்பிக்கை. அப்படி ஒரு புனிதமான வாழ்க்கையை நாம் எல்லாரும் வாழ்ந்து நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.